நான் யதார்த்தமாக ரீல்ஸில் தான் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி நிமல் ராகவன் பிரதர் வந்து ஒரு நீரோட்டத்தை எப்படி சீர்படுத்தலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ யதார்த்தமாக தோணுச்சு, எங்கள் முன்னோர்கள் வந்து இங்கே காளியார் கோயில், எங்கள் அப்பா வழியில் இருந்தவங்களாம் காளியார் கோயிலில் தான் பிறந்து வளர்ந்துருந்தாங்க. எங்கள் அம்மா சம்மந்தப்பட்டவங்களாம் தொத்தரக்கோட்டையில் இருந்தாங்க. அப்போ வந்து பஞ்சத்தில் வந்து இங்கே நீர் இல்லாமல் எல்லோரும் பர்மாவில் போய் தஞ்சம் அடைய அளவுக்கு ஒரு பஞ்சம் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து எல்லோரும் இங்கே போய் விவசாயம் பண்ணி அந்த ஊரில் ரொம்ப மிகப்பெரிய ஜமீன்தார்களாக இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. அங்கே வந்து இந்த தமிழர்கள்லாம் வந்து நல்லா விவசாயம் பண்ணி நல்லா வளர்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்க மனிதர்கள்லாம் வந்து தமிழர்களை வெட்டி கொன்று அந்த அநேகன் படத்தில் வந்த மாதிரி அவங்கள திரும்ப அனுப்பப்பட்டாங்க. அப்போ திரும்பி நம்ம ஊருக்கே நம்ம ஒரு அகதிகளாக வந்து திரும்பி இங்கேருந்து அந்தமானுக்கு போய் ரப்பரில் தோட்டத்தில் வேலை செஞ்சு, ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் சில பேர் கோயம்புத்தூர் போய் சில மெட்ராஸ் போய் பிழைக்கிறதுக்காக அகதிகளாக நம்ம ஊர்லேயே நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இதோட ஏன் எங்கே ஆரம்ப புள்ளின்னு பார்த்திங்கன்னா நீர். அன்றைக்கே நம்ம ஊர்லேயே நம்ம அந்த விவசாயமோ நம்ம ஊர்லேயே நம்ம எல்லாம் இருந்துருந்துச்சுன்னா இந்த இவ்வளோ ஒரு உயிரிழப்போ இவ்வளோ பெரிய ஒரு தேவையில்லாத நம்ம இன்னொரு நாட்டில் போய் நம்ம ஒரு அகதிகளாக இருக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து இந்த ஒரு நீர் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தோன்றப்ப, சரி நம்ம ஊருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், நாங்களும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் வந்து சரி நம்ம ஊர் நீரோட்டத்தை நம்ம சரிப்படுத்தோம்னு சொல்லும்போது தான் நிமல் பிரதர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டுருந்தார். அவர் ஆஃப்ரிக்காலெலாம் போய் அங்கே இருக்கிற சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா இங்கெல்லாம் தண்ணியே இல்லாத ஒரு வறண்டு போன காடே பண்ணும்போது நம்ம ஊரையும் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் பண்ணோம். இன்றைக்கி அது ஒரு 54 கிலோமீட்டராக இருந்து அதை தூர்வாரி இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு இனிஷியேஷன் தான். நமக்குள்ளே ஒரு தோண்டல், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செய்யணும், இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும், ஆதரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது ஃபுல்லாகவே ஆரம்பிக்கப்பட்டுச்சு.